வழி தெரியல. இந்த வழி தான் நினச்சி ஓகே. மேலே பார்க்குறீங்களே அந்த மலை தானே இப்போ ஏற போகிறோம். பாதியில் வந்தாச்சு. ஸோ நான் பைக்கில் போயிட்டு பைக்கை விட்டுட்டு நான் மலை ஏறுறேன். அப்படியே கொஞ்சமாக அப்படியே பாருங்கள். வழி போதான்னு தெரியல. பைக் எடுத்துகிட்டு வந்துட்டு வழி போதான்னு தெரியல. வழி போகும்னு நினைக்கிறேன். அப்படியே பார்க்குறேன். இருங்க ஒரு விஷயம் இருங்க. பைக் போன வழித்தடலாம் தெரியுது கீழே. ஆனால் எது மட்டும் போகுதுன்னு தெரியல. போய் பார்க்கலாம். யாருமே இல்லை. யாருமே இல்லை. யாருமே இல்லை. ஒத்தையடி பாதை மட்டும்தான் போகுது. வேறு யாருமே இல்லை. நினைக்கிறேன் யாருமே இல்லை. யாருமே இல்லை. வழி மட்டும்தான் போகுது. இல்லையே பாதை மட்டும்தான் இருக்குது. வேறு எதனா பாதை வந்துட்டுமா? வழி ஒத்தாடி. அதான் பைக் மட்டும்தான் போக முடியுது. சேஃபான பகுதியாக தெரியல. பார்க்கலாம் இருங்க. போகிறேன் சேஃபா. சரி இங்கே பார்க்குறேன். இல்லை ஒத்தடி பாதை தான் போகுது. நான் பைக்கில் போட்டனால தெரியல. ஒத்தடி பாதை தான் போகுது. போகிறேன் இருங்க. இந்த மலைக்கு வழி எங்கன்னு தெரியலையே. போகலாம். மாதிரி தான் தாத்தா. அந்த கோயிலுக்கு எப்படி போகுது? மேலே கோயிலுக்கு இதுவா? சரி தாத்தா. சரி தாத்தா. தாத்தா சொல்கிறாரு இங்கே வண்டியை விட்டுட்டு படி போகுதுன்றாரு. படி எங்கே போகுது? படி போதா பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. இப்போது வண்டியை விட்டுட்டு நம்ம அந்த மலை கோயிலுக்கு மலை ஏற போகிறோம். ஆனால் எந்த பக்கம் வழின்னு எனக்கு தெரில. இங்கே சில கோயில் இருக்குது, சின்ன சாமி இருக்குது, கோயில் இருக்குது. அதையும் பார்த்துட்டு அப்படியே நம்ம மேலே ஏறிடலாம். அப்படியே என்ன கோயில் அப்படியே பார்த்து கிட்ட வழி அப்படியே பாருங்க. என்ன கோயில் என்ன சாமின்னு தெரியல எனக்கு. என்ன சாமின்னே தெரியல. ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயர் சாமி. ஆஞ்சநேயர் கோயில் இது. கிட்ட போய் பார்த்தோம்னா தெரியுது ஆஞ்சநேயர் இருக்கா சொல்லிட்டு. ஓகே, அங்கே ஒரு கோயில் இருக்குது. நம்ம அங்கே போய் என்னன்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்தலாம். அப்படியே வாங்க. இங்கேருந்து பார்த்தா நல்லா கிளீனாக தெரியுது. அந்த மலை கோயில் இங்கேருந்து பார்த்தா ரொம்ப கிளீனாக தெரியுது. அந்த மலை கோயில் இங்கேருந்து பார்த்தா ரொம்ப கிளீனாக தெரியுது. கிளியர்னா மேலேருந்து பார்த்தா நல்லா கரெக்டாக தெரிஞ்சுக்கிறேன். சரி அதை பார்த்துலாம். அந்த கோயில் நம்ம பார்த்துட்டே வந்துட்டு மலை ஏறலாம் வாங்க. பெருமாள் கோயில் நினைக்கிறேன். ஏன்னா மேலே பார்த்தீங்கன்னா சொல்லல பெருமாள் கோயில் சாட்சி இருக்குது. கோயில் சாட்சி இருக்குது. இல்லை கோயில் இருக்குது என்னன்னு தெரியல. அப்படியே நீங்கள் பாருங்கள் என்னன்னு சொல்லிட்டு நான் இது பண்ணிட்டேன். பார்த்துங்க எனக்கு உள்ள கோயில் வந்து சாத்தியிருக்காங்க. அதான் உள்ளே போக முடியல, பூட்டு போட்டுருக்கு. சரி ஓகே, நம்ம இப்போ அந்த நம்ம மேலே மலை கோயிலுக்கு நம்ம போகலாம் வாங்க.
மலை ஒன்றும் ஹைட்டெல்லாம் தெரியல, கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, ஏறினாலும் தெரியும். ஆனால் மலை ஏறுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சரி வாங்க போகலாம். இது வரைக்கும் எங்கேயும் படி தெரியல, நடந்திருக்கும். அந்த கோயில் முடிச்சு காட்டல, அது நடந்து வந்தால் எந்த படியும் தெரியல. இங்கே போய் பார்க்கலாம் படி என்ன தெரியுதா சொல்லிட்டு. இந்த பக்கம் படி தெரியாத மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் படி தெரியுது. வாங்க, படி இந்த பக்கம் இருக்குது. அங்கே அந்த கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தேன், கொஞ்சம் தான் வந்து வந்தேன். இந்த இடத்துல தான் இருக்குது. சரி ஏறலாமா? இதுதான் ஸ்டார்டிங். நம்ம போகிற கோயில் எல்லாமே படி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இதுவாகவே இருக்குது நடக்கிறதுக்கு. ஓகே, அந்த அளவுக்கு. ஆனால் போக எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் பார்க்கலாம். படி இங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது கோயில் போகிறதுக்கு. சரி நம்ம ஏறலாம். யாருமே இல்லை இங்கே யாருமே இல்லை. உங்களுக்கே தெரியும், யாருமே இல்லை. ஒரே ஒரு ஆடு மேய்க்கிறவர், மாடு மேய்க்கிறவர் வந்தார். அவர்கிட்ட தான் கேட்டேன். மற்றபடி இங்கே வேறு யாருமே இல்லை. அந்த சைலன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? சைலன்ஸ், இந்த சவுண்டு, காற்றோட சவுண்டு, மாடு கத்துறது, பூச்சியோட சவுண்டு கேட்குதா? யாருமே இல்லை. நான் சரவணன் மட்டும்தான் வந்திருக்கோம். வாங்க, மற்றபடி வேறு யாருமே இல்லை. பாதையை பார்த்தீங்களா? எல்லாமே கல். இந்த பாறையிலே தான் இது பண்ணியிருக்காங்க. மற்றபடி நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனது பாதை போட்டிருந்தாங்க, ஆனால் இது வந்து கல்லெல்லாம் போட்டிருக்காங்க. வாங்க ஏறலாம். மணி இப்போவே நாளாயிடுச்சு. சீக்கிரமாக ஏறி சீக்கிரமாக இருக்கணும். ஆனால் வெளிச்சத்துக்குள்ளே உங்களுக்கு எல்லாத்தையும் எது காட்டணுமோ மோஸ்ட்லி இடத்த காட்டிடுறேன். ஆனால் யாருமே ட்ரெக்கிங் பண்ணுறவங்க தாராளமாக பண்ணலாம் பொழுது, மலை ஏறுறவங்க அந்தளவு தாராளமாக ஏறலாம் பொழுது. சுற்றி 2 சைடுமே காடு மாரி இருக்குது, நடுவில் கோயில். நல்லா தான் இருக்குது. வாங்க, பொழுது போகிறதுக்குள்ளே பட்டு ஏறிடலாம். ஆனால் இது நடக்கிறதுக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது, நடக்கிறதுக்கு ஒரு பயமாக தான் இருக்குது. இதுக்குன்னா படி இல்லை, படி இருந்தாலும் பரவாயில்ல, கிரிப்பு வரலாம். ஃபுல்லாகவே ஒரு இதுதான். அந்த இது ஒரு நேராக கல் போட்டு பாறை போட்டு எப்படி நடந்தால் அது இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. ஒரு படிலாம் இல்லை, ஸ்டெப்ஸ்லாம் அதுவும் இல்லை. இங்கேருந்து பார்த்தா அந்த வியூ நல்லா இருக்குது. நான் கொஞ்சம் தான் இருந்தேன், நல்லா தான் இருக்குது. அந்த பனி மூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சு இன்னைக்கு காலையில் மழை பெஞ்சதில்ல, அதனால் லைட்டாக அந்த பனியோட இதுவெல்லாம் அப்படியே தெரியுது. பனியோட மழைத்துளியோட பனி பெஞ்ச மாதிரி மேகமூட்டமாக இருக்குது. சரி வாங்க போகலாம். கொஞ்சம் தடவை தான் ஏறி இருப்பேன், அதுக்கிட்டே மூச்சு வாங்குது. சரி ஏறுறேன். டைம் இல்லை, பொழுதுக்கு முன்னாடி சீக்கிரமாக பார்த்துட்டு சீக்கிரமாக இறங்கணுன்றனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக அர்ஜென்ட்டாக ஏறுறேன். ஆனால் ஏற முடியல, மூச்சு வாங்குது. ரோடு போட்டால் பரவாயில்ல, நடந்து போயிடலாம். ஆனால் மலையில் ஏறது ரொம்ப கஷ்டம். அதில் வேறு படியில் கூட கொஞ்சம் நின்றுடலாம். ஆனால் அது படியே இல்லை, இதில் ஒரு பாறை வச்சு ஸ்டெப்ஸ் ரெடி பண்ணியிருக்காங்க. இதுனா பரவாயில்ல, கொஞ்சம் இது போட்டிருக்காங்க. போக எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே வாங்க பார்க்கலாம். ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஏதோ புதார் மாரி காடு தான். 2 சைடு பார்த்தீங்கன்னா காடு தான். சென்டரில் ஒரு இது யாருமே இல்லை. வாங்க இந்த சவுண்ட்லாம் பார்த்தீங்களா? நான் நடக்கிறது கேட்குதுன்னா அப்போ பார்த்தீங்க இவ்வளோ இந்த அளவுக்கு இந்த இடம் சைலண்ட்டாக இருக்குது, ஆள் நடமாட்டமும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு பாருங்கள். நல்லா இருக்குது. அந்த வண்டு சத்தமோ அந்த பூச்சி சத்தமோ தெரியலாம், ஒரு மாதிரியா கீ 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 அப்படி கத்துற சவுண்டு. வாங்க நான் அப்படியே படியை காட்டுறேன், அப்படியே பாருங்கள். உங்களுக்கே தெரியும் எப்படி
நடந்து இல்லை எப்படி நடக்கிறதுலே பாருங்கள், நீங்களே பாருங்கள். நான் ஸ்டெப்ஸ் இல்லை, படி மட்டும் தான் போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா உங்களுக்கு? கொஞ்சம் தளவு ஏறி இருப்பேன். அங்கே இன்னும் மழையே தெரியலையே, வெறும் காட்டு வழி மாதிரி தான் இருக்குது. இன்னும் இதுவாக இருக்குல்ல, இன்னும் இதுவாக இருக்குது. சரி பார்ப்போம் எவ்வளோ தளவு போய் இப்படியே போக சொல்லிட்டு பார்க்கலாம். யாருமே இல்லைங்க, ஒருத்தர் கூட இல்லையே. இப்போ அப்படியே சுற்றி காட்டினா சொல்லி காடு மாரி இருக்கு பாருங்க. சுற்றி ஏதோ ஃபாரஸ்ட்டில் இது இருக்க மாரி அப்படியே இதுங்களா. நம்ம இறங்கி வந்த பாதையும் ஏறுற பாதையும் இறங்கி வந்து பாதையும் பாருங்களேன். இப்போ ஏறினது. சரி வாங்க போகலாம், டைம் ஆகிடுச்சு. சீக்கிரம் போய் சீக்கிரம் மணி இப்போவே 4:15 ஆகிடுச்சு. பொழுதுக்கு முன்னாடி ஏறி பொழுது போகிறதுக்கு முன்னாடி இறங்கிடணும். யாருமே இல்லை, ஒரு பயம் இருக்கும்ல, யாரும் இல்லாத ஒரு தனியாக போகிறதுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. வந்துட்டோன்னு நீங்கள் ஏதோ ஒரு அளவுக்கு பார்க்குற மாதிரி இடத்துக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வேறு வியூவாக இருக்குது பாருங்க. சரி அப்போ இதே மாதிரி தான் பரவாயில்ல. சைடில் ஏதோ வச்சுருக்காங்க, ஏதோ கீழே அந்த பக்கம் விழாமல் இருக்கிறதுக்கோசம் வச்சுருக்காங்க போகுது. நல்லா இருக்கு. ஓகே யாரையும் வந்தாச்சு. சரி உங்களுக்கு நான் இதை காட்டணும்னு நினச்சேன். என்ன பார்த்தீங்கன்னா இந்த இதுலேருந்து வேறு லெவலில் வியூவாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த இடத்துல லைட்டாக சும்மாடியே பாருங்கள். அந்த இடத்துல அங்கே பாருங்கள், சூரியன் அதே பனி படந்த மாதிரி இருக்குது. சுற்றி பச்சை பசேன்னு இருக்குது. ஏன்னா கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, ஆனால் என் கண்ணுக்கு பார்க்க சொல்ல வேறு லெவலில் இருக்குது உண்மையாலுமே. அந்த எங்கே பார்த்தாலும் பச்சை பசே இருக்குது சொல்லுவாங்கள்ல, அது இங்கே நல்லா தான் இருக்குது. பக்கத்தில் ஒரு பெரிய மலை வேறு இருக்குது. இதுக்கு பக்கத்தில் இதுவே மலை, அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மலை இருக்குது. ஆனால் அந்த பக்கம் போகக்கூடாது, ரொம்ப டேஞ்சரஸ், போகக்கூடாது. அந்த மலையாக இருக்குது. ஆனால் இந்த மலை தான் பெருமாள் இருக்கார். நம்ம இது பெருமாளை தான் பார்க்க வந்திருக்கோம். வாங்க போகலாம். காற்று நல்லா வருது. மலையாளத்தில் காற்று ஒரு சில்னஸ் இருக்குது. வேர்த்து கொட்டி அப்படியே அந்த சில்னஸ் இருக்குல்ல, காற்றடி சொல்ல வேறு லெவலில் இருக்குது. வாங்க வாங்க. யாருமே இல்லை பாருங்களேன், யாருமே இல்லை. புதராக வந்துக்கிடுது. ஏதோ இந்த இதை வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க. ஏதோ கல்லை உடச்சி கிடிச்சு கரெக்டாக பாதை போட்டிருக்காங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. வந்துட்டோம். இது இங்கே பாதியே இல்லையேங்க, இங்கே பாதியே இல்லையே. அங்கேனா பரவாயில்ல, கல்லுகளாக போட்டுருந்தாங்க. இங்கே வழியே இல்லையே. நான் பார்த்து தான் ஏறணும் உங்களுக்கு. நான் பார்த்த இடத்தோட சரவணன் அவங்க தான் இப்போ கேமரா எடுக்கிறாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா ஒரு கையில் கேமராவும் பிடிச்சிக்கின்னு என்னையே கவர் பண்ணிக்கின்னு நான் சொல்கிறதே கவர் பண்ணிவிட்டு இந்த மலை ஏறத ரொம்ப கஷ்டம். அவர் எப்படி ஏறான்னு தெரில. சரி ஏறலாம். அந்த இடம் அதுமாரி இருக்குது. எதுக்கு சொல்கிறேன், இந்த இடம் அதுமாரி இருக்குது. ரொம்ப செங்குத்தாக இருக்குது. ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ஒரு பிடிக்கக்கூடிய எதுவுமே இல்லை. பிடிச்சி ஏறத்துக்கிற பேலன்ஸ் இல்லை. ஆனால் இது எதுவுமே இல்லை. வாங்க ஏறலாம். இப்போ வந்த பாதியிலேயே பார்த்தீங்கன்னா இதுதான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா படியும் இல்லை. தெரியுதுங்களா, வெறும் மலை பாறை, எதுவுமே படி இல்லை. படி இல்லாமல் தான் ஏறணும். எப்படி ஏற சரவணர் நீங்கள் பார்த்து ஏறுங்க. சரி வாங்க. நான் ஃபஸ்ட்டு ஏறிடுறேன், அதுக்கப்புறம் சரவணர் பொறுமையாக ஏறுவார். ஏன்னா ரொம்ப ரிஸ்க். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா தெரியுது ரொம்ப இந்த பாதையாக இருக்குது. அப்படியே நீங்கள் கீழே பாருங்களா, அப்படியே அந்த சொன்ன இதுவாக இருக்குது, நல்லா ரொம்ப இதாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு ஏறிடுறேன், அதுக்கப்புறம் வந்து நான் சரவணர் ஏறி விட்டேன். 2 பேரும் இது பண்ண முடியாது. சரிங்களா?
எப்பா இந்த இடத்துல இருந்து பார்த்துக்கிட்ட வியூ வேற மாதிரி இருக்கு. உண்மையாலுமே வேற லெவலில் தான் இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு ஒரு மலை உச்சி பகுதியில் மேலே ஏறி கீழே பார்க்கறது நல்லா இருக்கு. ஏதோ நீங்கள் அப்படியே பாருங்க, அப்படியே சும்மா அப்படியே இந்த இடத்துல பார்த்துருங்க. எப்படி இருக்கு? வேற லெவலில் இருக்கா? இங்கேருந்து பார்த்து எவ்வளோ டவுனாக தெரியுதுங்களா? சரி, இதெல்லாம் நமக்கு டைம் இல்லை. மணி 4:45 ஆயிடுச்சு. இந்த பார்ல ஏறி ஃபுல் வியூவை பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது வேற லெவல் வியூவாக இருக்குது. சூரியனை பார்த்துட்டு வேற லெவலில் இருக்குது. கீழே ஒன்றா வேற லெவல் நல்லா இருக்கணும். அது அந்த மலை வந்து வேற மாதிரி தெரியுது ஃபுல்லாகவே. அங்கே ஒரு கோயில் வந்துருக்கு, சின்ன கோயில். அது என்ன கோயில்னா அது எங்கள் ஊர் கோயில் தான், திருக்கழுக்குன்றம் கோயில். அந்த கோயில் நான் சரவணன் அங்கே இருக்கிறதுனால உங்களுக்கு சரியாக காட்ட மாட்டேன். நான் இப்போ இப்படி காட்டுறது வந்தால் காட்டுவேன். ஃபுல்லாகவே வேறு இதெல்லாம் இருக்குது. ஒரு நிமிஷம் நான் காட்டுறேன். ஒரு நிமிஷம் சரவணன் அவர்களை நல்லா சொல்லுங்கள். ஒரு நிமிஷம் சொன்னால் ஃபுல்லாக காட்டுறேன். சொன்னல காட்டுற சொன்னல, அந்த வியூ காட்டுற சொன்னல, அப்படி சன்செட்டோட பார்த்துருங்க. இன்னும் 1.5 மணி நேரம் தான் இருக்குது டைம். அதுக்கப்புறம் சன்செட் ஆகிடும். அப்படியே சும்மா அப்படியே பார்க்குறேன் சொன்னல. நான் வேறு வியூ சொன்னல, அந்த வியூ தான் அது. அப்படியே பாருங்கள். சுற்றி அப்படியே பக்கத்து மலை வேறு மாரி இருக்கு. ஆனால் பக்கத்து மலை அலோவ் பண்ணாலும் தெரில. நல்லா தான் இருக்குது. இங்கே இந்த மலையிலேருந்து அந்த மலையை பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. அப்படியே கீழே அப்படி சும்மா அப்படி பாருங்கள். கீழே அப்படி பாருங்கள். பள்ளத்தாக்குமே ஏதோ நான் நடந்து வந்த வழியை தான் சொன்னல. அந்த ரோடு அதான் ரோடு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் சொல்லியிருந்தேன்ல. கொஞ்சம் பாதெல்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் சொல்லியிருந்தேன். அந்த இடத்துல அது. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல மாட்டேன். எங்கள் ஊர் கோயில் தெரியுது பாருங்கள். எங்கள் ஊர் கோயில் ஜூம் பண்ணி காட்டுறேன். இல்லை தெரியுதா பாருங்கள். அது தெரியுதா? சின்ன மலை தெரியுதா? அதுதான் எங்கள் ஊர் திருக்கழுக்குன்றம் மலை. வேதகிரீஸ்வரர் அதான் இருக்கார். அந்த மலையை நான் போயிருக்கேன். ஆனால் நான் உங்களுக்கு வீடியோலாம் எடுத்து போடல. எங்கள் ஊர் கோயில் தான் அது. எங்கள் ஊரே திருக்கழுக்குன்றம் தான் அது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எங்கள் ஊர் கிட்ட. எங்கள் ஊர் எல்லார் ஊரும் இங்கே தான் இருக்குது. எங்கள் சித்தி ஊர் எல்லார் ஊரும் எங்கள் சொந்த ஊரோட சொல்லலாம் அது. ஏன்னா எங்கள் பெருமா ஊர் திருக்கழுக்குன்றம் இங்கே தான் இருக்குது. சரி, பார்த்துட்டிங்களா? டைம் இல்லை, நம்ம மேலே ஏறுவோம். ஏறிட்டு பெருமாளை பார்த்துட்டு டக்கு டக்குன்னு சூரியன் வரதுக்கு முன்னாடி கீழே இறங்கிடும். வாங்க போகலாம். சரவணா ஒன்று சொன்னார். என்ன சொன்னார்னா, தவளகிரியை விட லாஸ்ட் வீடியோ பார்த்தா தெரியும், தவளகிரியை விட இந்த இடம் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அது எதனால சொன்னா தெரியல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அந்த தவளகிரியை பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு காடு மாரி இருக்காது. ஒரு ஏதோ சின்ன இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது ஒரு லொக்கேஷனே ஒரு காடு மாதிரி தான் இருக்குது. இது 2 சைடும் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்குது. நீங்கள் தவளகிரி பார்க்கலன்னா நீங்கள் நான் டேக் பண்ணுறேன், அதை நீங்கள் பாருங்கள். இல்லை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், அதையும் நீங்கள் பாருங்கள். தவளகிரியை கம்பேர் பண்ண சொல்ல இது நல்லா இருக்குன்னு சரவணன் சொல்கிறாரு. ஆனால் எனக்கும் இதான் நல்லா இருக்குன்னு தெரியுது. கோயில் வந்துட்டோம், வாங்க. வந்துட்டோம் வாங்க. இப்போ காட்ட சொல்ல எங்கள் ஊர் கோயில் அந்த வியூ விட இந்த வியூவில் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. இந்த வாங்க, தெரியுதுங்களா? அதோ தெரியுதா? பனிமூட்டமாக மேகமாக இருக்கிறதுனால தெரியலன்னு நினைக்கிறேன். அதுதான் எங்கள் ஊர் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் டெம்பிள். அதான் கோயில். அதுதான் தெரியுதுங்களா? நீங்கள் என்ன ஜூம் பண்ணட்டுமா? நல்லா இருக்குது. கோயிலுக்கு வந்துட்டோம், பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டோம். சின்ன கோயில் தான், ஆனால் அழகாக இருக்குது. சரி, வாங்க போகலாம். அதை பார்த்துருப்பீங்களா? அந்த வியூ பார்த்துருப்பீங்களா? அது மலை நல்லா தான் இருக்குது. ஆட்டுக்குட்டியா? நம்மளால தான்ப்பா ஏற முடியல. ஆட்டுக்குட்டிலாம் நிறைய ஏறி. ஒரு ஆட்டுக்குட்டி பாருங்க, நிறைய ஏறி இருக்கு. ஆட்டுக்குட்டியில் இங்கேருந்து பாருங்கள். அங்கே காட்டின விட இங்கேருந்து பாருங்கள். சுற்றி மலை. நம்ம வந்த ரோடு அது திருக்கழுக்குன்றம் மலை. நல்லா இருக்கு. சரி, ஏறிட்டோம், ஒரு வழி ஏறிட்டோம். சரி, நம்ம வழி ஏறி வந்துட்டோம். அப்படியே நம்ம கோயிலில் அப்படியே பார்த்துடலாம். அப்படியே வாங்க, கோயிலும் வந்துடுச்சு கிட்ட. அப்படியே வாங்க பார்த்துடலாம். இது படி பார்த்தீங்களா? இதுலேயும் படி இல்லை.
பெரிய படி இல்லை, நல்லா இருக்கு. சின்ன சின்ன கோயில் தான், நல்லா இருக்கிறான். அங்கே நல்லா இருக்கு. வந்துட்டோம். நான் எங்கே போனாலும் குரங்கு இருக்கு. ஓகே பயப்பட ஒன்றும் பண்ண மாட்டேன். ஆடு 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 குட்டி இருக்கு. ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல. அப்படியே மூச்சு பயணம். உங்களுக்கு இன்னொரு சூப்பராக காட்டுறாங்க. சன்செட் ஆகுது. இந்த நல்ல இடம். இந்த இடத்துல சன்செட் சூப்பராக இருக்குது. வாங்க சன்செட் காட்டுவேன். டக்குன்னு பார்த்தா தான் இருக்குது. ஓ இங்கேருந்து நல்லா இருக்கு. இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போனோம்ல, அந்த கோயிலெலாம் தெரியுது பாருங்க. நல்லா இருக்கு. இங்கேருந்து வேற லெவலில் இருக்குது. அந்த இருக்கிற இந்த மலை மேலேருந்து எதை பார்த்தாலும் நல்லா இருக்குது. இந்த வியூ லொக்கேஷன் நல்லா இருக்குது. அந்த நம்ம அந்த கோயில், இந்த கோயில் நான் ஃபஸ்ட்டு காட்டலாம். அந்த கோயில் அது சைடில் எடுத்து பார்த்துக்கலாம். இருக்கு. அதோட சன்செட்டு அந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா அது கீழே தெரியுது. பார்த்தீங்களா அந்த வயலில் தெரியுது. அது கவராக தான் தெரியல. ஆஞ்சநேயர் என்னை பார்த்து பயப்படுறாரு. என்னன்னு தெரியல. வருஷம்லாம் ஒன்று தான் ஃபஸ்ட்டு பார்த்தோம். ஆஞ்சநேயர் என் பைக்கில் வந்தேன். பைக் விட்டுருக்குல்ல, அதான் ஃபஸ்ட்டு காட்டினேன். ஆஞ்சநேயர் இங்கேருந்து ஜூம் பண்ணால் தெரியுமா தெரில. இங்கேருந்து வந்தது நல்லா இருக்கு. சூப்பராக இருக்குது. ஆஞ்சநேயர் தான் என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கா? ஐயோ என்னை பார்த்து பயப்படுற அளவுக்கா இருக்குது. என்னடா புதுசாக யாரும் வராதவங்களாம் வந்திருக்காங்களே, இந்த பகுதி யாரும் வரமாட்டாங்களே, யார் 2 பேர் வந்திருக்காங்களே பார்க்குறியா? ஒன்றும் இல்லை, சும்மா சரி நம்ம ஊரில் நம்ம கோயிலை பார்க்கலாம் எப்படி நான் சொல்லிட்டு தான். சரி நிறைய பேர் சொன்னாங்க இங்கே கோயில் இருக்குன்னு. அதெல்லாம் சொல்லிட்டு வந்தால் நல்லா தான் இருக்குது. அழகாக இருக்குது. லொக்கேஷன் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. அப்படியே வாங்க சுற்றி காட்டிடுறேன். சும்மா வளவலாம் பேச மாட்டேன். சும்மா போய் சின்ன தெலுங்கு இதுவாக இருக்குது. சும்மா சுற்றி காட்டுறேன். நீங்கள் தான் பாருங்கள். சுற்றி பாருதாங்களா இருக்குது. சரி ஓகே. அப்படியே நான் சுற்றி அப்படியே காட்டிடுறேன். அப்படியே சும்மா இது காட்டிடுறேன். இப்போ சாமியை பார்த்துட்டு கோயிலோட திறக்கலை, என்ன திறப்பாங்களே தெரில. கோயில் திறக்கலை. அப்படியே கோயிலை பார்த்துட்டு சன்செட் ஆகிறதுக்குள்ளே சீக்கிரமாக சூரியன் மரத்துக்குள்ளே சீக்கிரமாக இறங்கி போகலாம். அப்படியே வாங்க பார்த்துடலாம். இல்லைப்பா இங்கே வந்திருக்காங்க 27/10. நீ டேட்னா 27 கரெக்டு தான் வந்திருக்காங்க. டேட்டில் வச்சுருக்காங்க. பூஜை பண்ணுறாங்க. இருட்டாக இருக்குது. டார்ச் என்ன ஒரு நிமிஷம். டார்ச் என்ன இருந்துச்சுன்னா நான் இது பண்ணுறேன். பெருமாள் கோயில் வந்துட்டோம். தெரியுதுங்களா பாருங்க. தெரியுது. தெரியுதா? தெரியுது. உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இதில் பெருமாளை பார்த்துட்டோம். இந்த கோயில் பேர் வந்து பிரசன்ன பெருமாள் கோயில் அப்படின்னு அந்த தாத்தா சொன்னாங்க. ஓகே பார்த்தாச்சு இந்த கோயிலை. தெரியுதுங்களா? இப்போது பெருமாள் தெரியாதுங்களா? மலை மேலே வந்து இருக்கிறவர் தான் பெருமாள். ஓகே சரி, நம்ம பெருமாளை சாமி கும்பிட்டு நம்ம சீக்கிரமாக இறங்கிடலாம். சரி நான் சாமி கும்பிட்டுறேன் பெருமாள். ஓகே பார்த்தாச்சு, வந்தாச்சு, மலை ஏறியாச்சு. நீங்கள் வந்து நீங்களும் வரதான் வாங்க. ஆனால் வந்து ஃபேமிலியோடு வரது சேஃபு தான். பட் இருந்தாலும் ஃபேமிலியோட நல்லா தான் இருக்குது. வயசானவங்க வந்து உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க மலை ஏறது எப்படி இருக்குன்ட்டு. பார்த்து ஏறிவாங்க, நல்லா இருக்குது. திருக்கழுக்குன்றத்துலேருந்து ஜஸ்ட்டு ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்கும் இந்த கோயில். அப்படியே திருக்கழுக்குன்ற சிவனையும் பார்த்துட்டு பெருமாளையும் பார்த்துட்டு வரலாம். நல்ல கோயில். ஓகே
வந்தாச்சு, பார்த்தாச்சு, மலை ஏறியாச்சு. அந்த இடம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வேறு உங்களுக்கு தெரிஞ்ச இடம் தான் கமெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக வந்து நான் போய் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் சில பேரால் போக முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்ம வீடியோவை பார்த்து இந்த இடம் இப்படி இருக்கு தெரிஞ்சுப்பாங்களே, அந்த ரிக்வஸ்ட் தான் நான் இது பண்ணுறேன். சில பேர் நிறைய பேர் ஏற முடியும், வயசானவங்க இருப்பாங்க, ஏற முடியாது, பார்க்க முடியும், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும்னு தோணுன்னா பார்க்க முடியாது. அதனால் பார்க்கணும்னு தோணுச்சுன்னா இது மாதிரிலாம் பார்க்கலாம். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வேறு ஒரு லொக்கேஷன்லேருந்து பார்க்குறேன். பாய்.